أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைய ஹுத்பா பேருரையின் தலைப்பு பெருமிதம் கொள்ளுதலின் விபரீதம். பெருமிதம் என்பதற்கு அரபியில அல் உஜுப் என்று சொல்வார். இந்த உஜிபை பற்றி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார். அந்த உஜிப் என்கிற அரபு வார்த்தைக்கு அறிஞர் பெருமக்கள், குறிப்பாக அபுல் அப்பாசுல் குர்துபி என்கிற தப்சீர் ஆசிரியர், அரபு அகராதி ஆசிரியர் என்று சொல்லப்படுகிற அந்த அறிஞர் அல் உஜுப் என்பதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது, தனக்குத்தானே பெருமிதம் கொள்ளுதல், பிறரை இழிவாக கருதல், இதுதான் தலைப்பு. தன்னை எல்லாத்திலையும் பெரியாளாக நினைத்து கொண்டு மற்றவர்களை இழிவாக கருதல், இதனுடைய விபரீதம் என்ன? இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? ஒரு மூமினிடத்தில் இந்த நிலை தொடர்ந்தால் அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்படுவான்? இந்த உஜுப் என்கிற பெருமிதம் கொள்ளுதல் என்கிற பண்பு யாரிடத்தில் இருந்தன என்பதை இந்த ஹுத்பாவில் பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, இப்படி பெருமிதை கொள்ளுதல் என்பது அமல் விஷயத்திலும் கூட சாலிஹான மனிதராக இருப்பார், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவராக இருப்பார். அவர் தன்னுடைய அமலை பிறருடைய அமலோடு ஒப்பிட்டு, என்னுடைய அமல் அவருடைய அமலை விட சிறப்பா இருக்குது, நான் நல்ல சிறப்பான அமல் செய்கிறேன் என்று பெருமிதல் கொள்கிறார். அதே போன்று வசதி படைத்தவர்கள் பிறரை பார்க்கிற பொழுது, உன்னை விட என்கிட்ட பொருளாதாரம், சொத்து, இவைகள் அதிகம் இருக்கிறது. அதே போல பண்பை கவனத்தை, நல்ல குணம் படைத்தவன், உன்னை விட நான் நல்ல குணத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறேன், உன்னை விட அழகில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்று பிறரை விட தன்னை பெருமிதத்தோடு உயர்வாக பார்ப்பது, இவைதான், இதற்குத்தான் அல் உஜுப் என்று சொல்லப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தடுத்திருக்கிறார். பிறரை இழிவுபடுத்துவதால் ஏற்படும் விளைவுகள் நம்முடைய ஈமானில் பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். ஈமானில் பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு பண்புதான் இந்த பெருமிதை கொள்ளுதல். எனவேதான் இஸ்லாம் அதை தடுக்கிறது.
அல்லாஹ் தனது திருமறையில சொல்லுகிற பொழுது ஃபலா தஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அலமு பிமன் இத்தகா என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களையே நீங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஹுவ அலமு, அல்லாஹ்வுக்கு தெரியும், பிமன் இத்தகா, யாரு தக்வா உடையவர் என்பதை அல்லாஹ் தெரிந்திருக்கிறான். நீங்களே உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம். நான் அவரவிட ஈமானில் வலிமையானவர், நான் அவரவிட அமலில் வலிமையானவன், நான் அவரவிட பண்பில் வலிமையானவன், நான் அவரவிட எல்லா வகையிலும் சிறப்புக்குரியவன் என்று, தக்வா உடையவன் என்று இப்படி சொல்லிக் கொள்ள வேண்டாம். அல்லாஹு அலமு பிமன் இத்தகா, தக்வா யாருக்கிட்ட இருக்குது என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்கிறான். அப்படியானால் இந்த பெருமிதம் கொள்ளுதல் யாருடைய பண்பு என்றால் யூத கிறித்தவர்களின் பண்பு. முஸ்லிம்கிட்ட கண்டிப்பா இருக்கக்கூடாது, பணிவு இருக்க வேண்டும். முஸ்லிம்கள்கிட்ட பிறரை இழிவாக கருதி தன்னை உயர்வாக நினைப்பது கூடாது. தன்னை கண்ணியமா நினைக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் பிறரை இழிவுபடுத்தி விடக்கூடாது. இது யூத கிறித்தவர்களுடைய பண்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். காலத்தில் யஹூது ஒன் நசாரா, யூத கிறித்தவர்கள் இப்படி சொன்னார்கள், நஹ்னு அப்னாஉல்லாஹ் வ ஹிப்பாஹு, நாங்க அல்லாஹ்வுடைய குமாரர்களாக பிள்ளைகளாக இருக்கிறோம், அல்லாஹ் எங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான், நாங்க தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று தங்களை அவர்கள் தூய்மைப்படுத்திக் கொண்டார். அதே போன்று சூரத் பக்ரா 2வது அத்தியாயம் 111வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَقَالُوا لَنْ يَدْخُلَ الْجَنَّةَ إِلَّا مَنْ كَانَ هُودًا أَوْ نَصَارَى, சொர்க்கத்திற்கு போகக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் யூத கிறித்தவர்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று அவர்கள், அதை தவிர மற்றவர்கள் ஒரு காலமும் செல்ல மாட்டார்கள் என்று சொல்லி வந்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இப்படி சொன்னார்கள். நாங்கள்லாம் யாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்றாங்க, நாங்கள்லாம் யாரு தெரியுமா? யூதர்கள், நாங்கள் கிறித்தவர்கள், உங்களை விட எல்லா வகையிலும் சிறந்தவர்கள், எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில பாவம் செய்யாதவர்கள், நாங்க அல்லாஹ்வுக்கு மிக நேசமாடு. தங்களுக்கு தாங்களே அவர்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு பிறரை இழிவுபடுத்தினார். உடனே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களோடு இருக்கக்கூடிய தோழர்களையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கினார்கள். தங்களை உயர்வாக கருதி பிறரை இழிவுபடுத்துவதன் மூலமாக மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிற அந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிறான். 4வது அத்தியாயம் 49வது வசனத்தை இறக்கிறான். அலம் தர இலல்லதீன யுஸக்கூன அன்ஃபுஸஹும் பலில்லாஹு யுஸக்கி மை யஷா வலா யுத்லமூன ஃபதீலா என்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான். அலம் தர இலல்லதீன, இவர்களை நீங்க பார்க்கவில்லையா? யுஸக்கூன அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுக்கு தாங்களே தூய்மைப்படுத்திக் கொள்கிறார், நாங்க பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார்கள். பலில்லாஹ் யுஸக்கி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை இவர்கள் இப்படி சொல்லிட்டு போகட்டும் நபியே. நபிக்கு ஆறுதலாக அல்லாஹ் சொல்கிறான், தோழர்களுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். பலில்லாஹு யுஸக்கி மை யஷா, அல்லாஹ் நாடியவர்களை அவன்தான் தூய்மைப்படுத்துவான். வலா யுத்லமுன ஃபதீலா, சிறிய அளவு கூட யாருக்கும் அநீதம் செய்ய மாட்டான் அல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்குத்தானே பரிசுத்தப்படுத்தி கொள்ளக்கூடியவர்களை, பெருமிதம் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் கண்டிச்சு. அப்ப இந்த பண்பு ஒரு முஸ்லிம்கிட்ட இருக்கக்கூடாது. இது யூத கிறித்தவர்களுடைய பண்பு, தன்னை உயர்வாக நினைப்பது. எல்லாத்திலும் நான் உயர்ந்தவன், அறிவுல உயர்ந்தவன், இபாதத்தில் உயர்ந்தவன், பொருளாதாரத்தில் உயர்ந்தவன், குடும்பத்தால் உயர்ந்தவன் என்று இப்படியாக சொல்லி பிறரை இழிவுபடுத்துகிற பொழுது அவன் யூத கிறித்தவர்களின் பண்பை எடுத்துக்கொண்டவனாக கருதப்படுகிறான். அதே போன்று இது யாருடைய பண்பு என்றால் கடந்த காலத்தில் உள்ள வரலாறை அல்லாஹ் சொல்லுகிறான். அம்மா ஆதுன் ஃபஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆது வம்சத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர்கள்
பெருமிதம் கொண்டார்கள், பெருமை அடித்துக் கொண்டார்கள் இந்த பூமியில. பிகைரில் ஹக், எந்தவித உரிமையும் இல்லாம பெருமிதம் கொண்டார். அவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அப்படி இருந்து பெருமிதம் கொண்டார். எப்படி சொன்னார்கள் தெரியுமா? வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா என்று சொன்னார். எங்களை விட பலசாலிகள் யார் இருக்கிறார் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார். நாங்க ரொம்ப கூவத்தானவர்கள், வலிமை மிக்கவர்கள், எங்களுடைய உடல் ஆற்றல் வேற யாருக்கும் இல்லை, நாங்களே அதற்கு உண்டான உரித்தானவர்கள், எங்களுடைய பொருளாதாரம் செல்வம் மற்றவர்கள்ட்ட இல்லை என்று மன் அஷத்து மின்னா குவ்வா, எங்களை விட ஆற்றல் மிக்கவர்கள் யார் இருக்கிறார். இது யாருடைய பண்பு? அழிந்து போன சமூக கூட்டத்தார்களுடைய பண்பு. இது ஒரு முஸ்லிம்கிட்ட கண்டிப்பா இருக்கக்கூடாது. ஒரு இபாதத்து செய்கிற ஒரு நல்லடியார்கிட்ட கண்டிப்பா இது இருக்கக்கூடாது. இப்படி இருப்பதால் மிகப்பெரிய கேடு அவர்களுக்கு ஏற்பட்ட கேடுதான். அப்படி அஷத்து மின்னா குவ்வா என்று தங்களை நாங்க தான் பலசாலிகள் என்று சொன்னவர்கள் அழிந்து போனார்கள். யார் பலசாலி என்று அல்லாஹ் அங்க காட்டிவிட்டான். அவனுடைய கூவத்தை நிலைநிறுத்தி விட்டான், அவனுடைய பலத்தை நிலைநிறுத்தி விட்டான். எனவேதான் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்கிறார், மூமின்களுக்கு ஒரு உபதேசம். வல் யஹ்தர்ல் அப்து குல்லல் ஹதர், அனைத்து அம்சங்களிலும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அடியார்களே, அனைத்து அம்சங்களிலும் தவிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பெருமிதம் கொள்ளுதல் என்கிற பெரும் பாவத்தை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள். குறிப்பாக 3 வார்த்தைகள் அது கண்டிப்பாக ஒரு மோமின்ட்ட இருக்கக்கூடாது. இந்த 3 வார்த்தைகள் ஃபிரௌன்ட்ட இருந்தது, காரூன்ட்ட இருந்தது, இப்லீஸ் கிட்ட இருந்தது. இந்த 3 வார்த்தைகளும் அது உங்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கக்கூடாது. அந்த 3 பேர்களும் அந்த வார்த்தையை சொன்னதால் அழிந்து போனார்கள், நாசமா போனார்கள். அது மூமின்ட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடாது. எனவேதான் எச்சரிக்கையோடு சொல்றார், ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். குல்லல் ஹதர், எல்லாத்திலும் எச்சரிக்கை, பொது எச்சரிக்கை என்று சொல்லிட்டு அந்த 3 வார்த்தையை சொன்னாங்க. அன, லீ, ஐந்தி என்கிற 3 வார்த்தை. அன நான் கண்டிப்பா இருக்கக்கூடாது, லீ எனக்குரியது இருக்கக்கூடாது, ஐந்தி என்னிடத்தில் மட்டும் இருக்கிறது, லீ நான் எனக்குரியது, அன நான் என்கிற இந்த 3 வார்த்தைகளையும் தவிர்ந்து கொள்ளுங்கள். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய அற்புதமான மாணவர் ஜாதுல் மஆத் என்கிற கிரந்தத்துல இந்த செய்தியை குறிப்பிடுறாங்க. இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக ஒரு மோமெண்ட் இருக்கக்கூடாது. இந்த 3 யாருக்கிட்ட இருந்தது? இப்லீஸ் கிட்ட இருந்தது. அனா என்கிற வார்த்தை அவன்கிட்ட இருந்தது. அவன் சொன்ன அல்லாஹ்வை பார்த்து, கால அன கைரும் மினு, கால அன கைரும் மினு, நீ படைத்திருக்கிற ஆதத்தை விட நான் சிறந்தவன், அவரை விட சிறந்தவன். அன என்கிற அகம்பாவம் இப்லீஸ் கிட்ட இருந்துச்சு. கடைசியில் இப்லீஸோட நிலைமை என்னாச்சு? ரஜீம், வீசப்பட்டவன், எடுத்தெறியப்பட்டவன். ஷைத்தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமான. ஷைத்தான் என்றால அர்த்தம் என்ன தெரியுமா? ஷைத்தான் ஷைத்தாங்கிற ஷைத்தான் என்றால அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமானவன் என்கிற அரபி வார்த்தை தான் ஷைத்தான். அப்போ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு தூரமாகி விட்டான். ரஜீம், ரஜம், ரஜும்ங்கிறோம்ல கல்லெறிதல், அதுல உள்ளதான். அல்ல வீசிட்டான், ரஜம் பண்ணிட்டான், கல்ல வீசுற மாதிரி, குப்பையை வீசுற மாதிரி வீசிட்டான். ஏன் தெரியுமா? அன கைரும் மினுகு என்று சொன்ன அன என்கிற வார்த்தையை பயன்படுத்த ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல நிறைய அமல்களை செய்து விட்டு நான் செய்தேன் என்று சொல்லுகிற பொழுது அது இப்லீஸிட பண்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். நவுதுபில்லா. அதைத்தான் இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் நம்மை கண்டிக்கிறார். அதிலிருந்து முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்தது லீ என்கிற வார்த்தை, எனக்கு அப்படின்னு சொல்ற, எனக்குரியது. இது யாரு சொன்னது? ஃபிரௌன் சொல்லிக்கிட்டே இருந்தான். யா கௌமி, அங்க உள்ள நதி, எகிப்தில உள்ள நதியையும் அங்க உள்ள ஆளுமைகளையும் அங்கு இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்களையும் பார்த்து தன்னுடைய கூட்டத்தை பார்த்து சொல்றான், யா கௌமி, எனது கூட்டமே, எகிப்தியர்களே, அலைசலி முல்கு மிஸ்ரா,
அலைசல்லி அப்படின்னா, அலைசல்லி எனக்குரியதாக இல்லையா முல்கு மிஸ்ரா, இந்த எகிப்தினுடைய ஆட்சி அதிகாரம், இங்க ஓடிக்கொண்டிருக்கிற நதிகள், இவைகளெல்லாம் எனக்கு உரியதாக, எனக்கு சொந்தமானதாக இல்லையா என்று தன்னுடைய கூட்டத்தினர்களை பார்த்து கேட்டான். லீ என்கிற வார்த்தையை அவன் தான் பயன்படுத்துகிறான். எனவே அப்படி பயன்படுத்தி விடாதீர்கள் மூமின்களே, அப்படி செஞ்சிடாதீங்க. எந்த சூழ்நிலையிலும் தன்னடக்கம் தேவை. இது ஃபிரௌனுடைய பண்பு. முஸ்லிமா இருந்துகிட்டு ஃபிரௌனுடைய பண்பை எடுத்துக்கொள்ளலாமா? முஸ்லிமாக இருந்துட்டு இப்லீசுடைய பண்பாகிய அன என்கிற, நான் என்கிற பண்பை எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாத்திலும் நான் தான் பெரிய ஆளு, நான் தான் எல்லாத்திலும், அழிந்து போவாய். இப்லீஸ் மாதிரி தூரமாக்கப்பட்டு விடுவா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து. எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போன்று ஐந்தி, என்னிடத்தில் மட்டும்தான். அது யார்? காரூன் சொன்ன வார்த்தை. அல்லாஹ் அதையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். காரூன் சொன்னான், இன்னமா ஊதிதுஹு அலா இல்மின் இந்தி என்று சொன்னான். என்னிடத்தில் உள்ள அறிவின் காரணமாக, என்னிடத்தில் இருக்கிற அந்த மிகப்பெரிய அறிவாற்றலின் காரணமாக இத்துணை செல்வங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னு சொல்லல. அப்படித்தானே சொல்லணும். இத்துணை செல்வங்களையும் நான் பெற்றிருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என்னிடத்தில் இருக்கக்கூடிய இல்ம் என்கிற அறிவு, அது இந்தி, எனக்கு உரிய, என்னிடத்தில் மட்டுமே இருக்கிற அறிவு. ஏன் உங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை? காரூனுடைய காலத்தில், சமகாலத்தில் வாழ்ந்த பெரிய நல்லவர்கள்லாம் இருந்தார்கள், பெரியவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள்ட்ட இல்லாத சொத்து இவன்ட்ட இருந்தது, அவர்கள்ட்ட இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் இவன்ட்ட இருந்தது. அதற்கு காரணம் சொன்ன, ஏன்பா உங்கள்கிட்ட எல்லாம் இல்ல? என்னிடத்தில் இருக்கிற அறிவாற்றல், அதனாலதான் இவ்வளவு சொத்துக்கு சொந்தக்காரனா இருக்க. இதை சொல்வது யார்? இப்னுல் கய்யிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் இந்த வசனங்களை எடுத்து போட்டு, எனவே நம்மிடத்தில் நான் என்பதோ, எனக்குரியது என்பதோ, என்னிடத்தில் மட்டுமே என்கிற இப்படியான 3 வார்த்தைகளையும் தவிர்த்து கொள்ளுங்கள். இப்படி பெருமிதம் கொள்வதை இஸ்லாம் ஒரு காலமும், ஒரு முஸ்லிம்கிட்ட இருந்து, ஒரு மோமின்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் ஒரு காலமும் வரக்கூடாது என்பதை இஸ்லாம் கண்டிக்கிறது. எனவே ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. ஸஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி. பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபி ஹுல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 300 காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு முன்னாடி, அது யாருடைய காலம் என்று குறிப்பிடப்படவில்லை, ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய காலம் இல்லை. பைனமா ரஜுலுன், 300 காலத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். யம்ஷி ஃபி ஹுல்லா, அவன் நிறைய ஆடைகளை போட்டுக்கொள்வான், கவர்ச்சியான ஆடைகளை போட்டுக்கொண்டு, துஜிபுஹு நஃப்ஸுஹு, தனக்குத்தானே பெருமிதம் கொள்வான். என்னோட ஆடை மாதிரி மற்றவங்க யாருக்கிட்டையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பெருமிதத்தோடு நடந்தான். முரஜ்ஜலுன் ஜும்மத, அவன் தன்னுடைய தலையை அழகா சீவி கொள்வான். தலை சீவுறது, நல்ல ஆடை உடுத்ததை இஸ்லாம் தடுக்கவில்லை. ஆனா இவன்ட பண்பு வேற மாதிரி இருந்தது. அவன்கிட்ட இருந்துச்சு பெருமிதம் கொள்ளுதல். அவனை விட தலை அழகா சீவி இருக்கிற, அவனை விட ஆடை, அழகான ஆடை உடுத்திருக்கிற என்று பெருமை கொண்டவனாக இந்த பூமியில சுற்றி திரிந்து கொண்டிருந்தான். இவர்கள்ட்ட எல்லாம் ஒண்ணு இல்லை, இவர்கள் இந்த ஆடை உடுத்தவே தகுதியற்றவர்கள் அப்படின்னு பேசிக்கிட்டான். இவர்கள் இந்த ஆடை உடுத்தவே தகுதியற்றவர், என்னுடைய அழகை பார், எனது ஆடையை பார் என்கிற இப்படியான பெருமிதத்தோடு நடந்தான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது ஹஸஃபல்லாஹு பிஹி ஃபஹுவ யதஜல்லலு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து வரைக்கும் பூமிக்குள் அப்படியே இழுக்கப்பட்டு போய்கிட்டே இருக்கிறான். எப்போ போய் பூமியினுடைய அடிவாரத்தை அவன் அடைகிறானோ அன்று கியாமத்து நாள் வந்துவிட்டு இன்னும் போய்கிட்டே இருக்கிறான் உள்ள. எத்த ஜல்லல், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எத்த ஜல்லலு, அவனை மண்ணு மூடிக்கொண்டட, அவன் உள்ள இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். இலா யௌமில் கியாமா. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய ஆடை மாதிரி இவனுக்கு இல்லை, என்ன நீ இல்லைன்னு இறக்கப்பட்டிருக்கலாம், அவனை இழிவாக்குறதுனா
பெருமிதம் கொண்டாய். அல்லாஹ் இவ்வளவு பெரிய வேதனையை கொடுத்து விட்டான். சஹீஹுல் புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அரபு கவிஞர் அழகா சொல்லி தருகிறார், யா மல்ஹிரல் கிப்ரி இஜாபன் பி சூரத்திஹி உன்துர் ஹிலாக்க ஃபைன் நத்னத்தர் தஸ்ரீபு. அவர் சொல்றார், அழகா சொல்றார், மனுஷனே பெருமை கொண்டவனாக நீ உன்னுடைய அழகையும் அலங்காரத்தையும் வெளியில் காட்டிக்கொண்டு பெருமை கொண்டவனாக திரிகிறாய். வெளியில காட்டுறது தப்பு இல்லை, பெருமை கொண்டவனாக நீ திரிந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் உன்னை உத்துப்பார். அழகா சொல்றார், நீ பெருமை கொண்டவனா திரியிறிய, அடுத்தவனை எல்லாம் பார்க்கறிய, உன்னை உத்துப்பார். கொஞ்சம் யோசித்துப்பார், உணர்ந்து கொள்வாய். ஒரு நாளைக்கு இளமை பருவம், இன்னொரு காலம் போய்விட்டால் முதுமை பருவத்தை அடைய போகிறாய். இதுதானப்பா உன்னுடைய வாழ்க்கை. அது மட்டுமல்ல, உன்னுடைய தலைதான் மனிதர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷனுடைய ஒரு அந்தஸ்தான வார்த்தை, அவருடைய கண்ணியம் அனைத்தும் அவருடைய முகத்துக்காக வேண்டி கொடுக்கப்படுகிறது, அவர் கண்ணியமானவர் என்று. ஆனால் கொஞ்சமே சிந்தித்து பார்த்தாயா, உத்துப்பார், உன்னுடைய அந்த முகத்தில என்னென்ன அசிங்கங்கள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வாய். அன்ஃபுன் யசீலுன், அவர் சொல்றார், அன்ஃபுன் யசீலுன், மூக்கு இருக்கிறது, அங்கிருந்து ஓடுகிற அசிங்கத்தை பார்த்து இருக்கிறாயா? அதே போன்று ஊதுனுன் ரியுஹா சஹிலுன், அதே போன்று நீ காதை பார்த்திருக்கிறாயா? ஊதுனுன் ரியுஹா சஹிகுன், இந்த காதில் எத்துணை அழுக்குகள் உள்ளே இருக்கிறது. ஆனா உன்னுடைய தலையும் உன்னுடைய முகம்தான் உன்னுடைய முகவரி. ஒரு மனுஷனுக்கு முகவரி எது? அவனுடைய அட்ரஸ் எது? அவனுடைய முகம். அதனாலதான் முகத்தை நல்ல மாதிரி வச்சுக்கிறோன்னு நினைக்கிறான். இந்த அவனுக்கு முகவரியை கொடுக்கிற முகத்துக்குள்ளேயே எத்துணை அழுக்குகள். உன்னுடைய மூக்கு எசியில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது மட்டும் எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது. ஒருத்தர் சொல்றான், இந்த மூக்கில இருந்து அல்லாஹ் அதுல கூட ஒரு தத்துவத்தை வச்சிருக்கா பாரு. மூக்கில இருந்து ஓடுகிற அந்த நீர் இருக்கிறது, அது லேசா இனிப்பு தன்மை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதுல ஒரு ஹிக்மத் இருக்கிறது, ஒரு நுபுத அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிற கொஞ்சம் சிந்தித்துப்பார். ஏனென்றால் சில நேரங்களில் உன்னுடைய வாயுக்குள் சென்று விடுகிறது. அதை உப்பாக ஆக்கியிருந்தால் மிகவும் கடுமையான அழுக்குள்ள அந்த மூக்கினுடைய சொட்டு, அது சொல்வதற்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் அதுல ஹிக்மத்தை வைத்திருக்கிறான். உன்னுடைய முகம் தானே உன்னுடைய முகவரியாக இருக்கிறது. அந்த முகத்துக்குள்ளே இவ்வளவு அழுக்கு இருக்கிறது. மூக்கில் ஓடுகிற அதில் எவ்வளவு அசிங்கம். மூக்கு ஓடிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சரி, அதே போன்று ஊதுனுன் ரியுஹா சஹிக்கு, உன்னுடைய காதை பார்க்கிறோம், அதன் மூலமா எவ்வளவு பயனடைகிறாய். ஆனால் கொஞ்சம் கூடுதலாக உத்துப்பார், காதுக்குள் எத்துணை அழுக்கு. தினமும் நீங்க குளிச்சுட்டு காதை குடைஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழுக்கு வருது. எப்படி வந்துச்சு? இவ்வளவுதான் மனுஷன். நீ இதையே பார்க்காம யாரையோ பார்த்து இழிவுபடுத்துகிறாயே. அதே மாதிரி எபன துராப், அந்த கவிஞர் உடையில இன்னும் சொல்றார், எபன துராப், மண்ணின் மகனே, ஓ மகூல துராபு கதன், நாளைக்கு நீ சாப்பிட போவது மண்ணுதான், மண்ணுக்கு இரையாக போகிறாய். குறைத்துக்கொள், அடுத்தவர்களை குறை சொல்வதை விட்டுவிடு. நீ நாளைக்கு மண்ணால் உண்ணப்பட போகிறாய். உன்னுடைய சீல்கள் எல்லாம் அங்கு நரகவாசிகளுக்கு கொடுக்கப்பட போகிறது. நீனும் அதை குடிக்க போகிறாய். இப்படி மட்டும் நினைத்துப்பார். உன்னையே நீ சிந்தித்துப்பார். பெருமை, நீ உன்னை வச்சுதானே பெருமை அடிக்கிறாய். உன்னையே உத்துப்பார், அந்த பெருமையெல்லாம் அடங்கிவிடும் என்று ஒரு அரபு கவிஞர் அழகான முறையில அதை சுட்டி காட்டுகிறார். எனவே பெருமிதம் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? உன்னிடத்தில் என்னப்பா இருக்கிறது? நீ பெருமிதம் கொள்வதற்கு மூமினாக இருந்துட்டு போ, ஒரு முஸ்லிமாக இருந்துட்டு போ, பிறரை மதிக்க கற்றுக்கொள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்னை அல்லாஹு மஜ்அல்னி மினஸ் சாலிஹீன்,
நல்லவர்கள் கூட்டத்தில் என்னை சேர்த்தருள்வாய் துவா செஞ்சுட்டு போ. அதை விட்டுட்டு அவனை விட பொருளாதாரத்தில் நான் சிறந்தவன், அவனை விட அறிவில் நான் சிறந்தவன், அவனை விட ஆற்றலில் நான் சிறந்தவன், எந்த வகையில் சிறந்தவன்? உனக்கு முகவரி கொடுக்கிற முகத்துக்குள்ளேயே இத்துணை அழுக்கு. இன்னும் கேட்கிறார், உன் வயிற்றை ஊத்து, முகத்திலே எவ்வளவு அழுக்கு, வயிற்றை ஊத்துப்பார், உன்னுடைய வயிற்றுக்குள் எத்துணை அசிங்கங்கள் இருக்கிறது என்பதை என்றாவது யோசித்ததுண்டா? அப்படி இருக்கிற போது உனக்கு என்னடா பெருமை வந்து வாழுது? உனக்கு எப்படி அடுத்தவர்களை இழிவுபடுத்துகிற எண்ணம் உனக்கு எப்படி வருகிறது என்பதை இங்கு நமக்கு சுட்டி காட்டுகிறார். அருமையானவர்களே, இந்த பெருமிதம் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய நஷ்டத்தை உருவாக்கும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஹுனைன் போர்க்களம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போர்க்களம். மக்கா வெற்றி, மக்கா நம்ம கையில கிடைச்சிருச்சு. சஹாபாக்கள் 12,000 பேர்கள் இருக்கிறாங்க. புதுசா இஸ்லாத்துல ஏத்தவங்க எல்லாம் சேர்த்து மக்கால போன உடனே, மக்கா கைப்பற்ற உடனே அங்க இருந்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்தில் நுழைந்து மொத்தத்துல எண்ணிக்கை பார்த்தானா 12,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஒரு பெருமிதம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம்தான் அந்த ஹுனைன் பகுதி, மக்காவுக்கு பக்கத்துல தாயிஃபுக்கு போற வழியில ஹுனைன் என்கிற இன்றும் இருக்கிறது. ஹுனைன் போர்க்களம் என்று சொல்வார். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா கைப்பற்றிய பிறகு நடைபெற்ற போர்க்களம். அதை முழுமையா சொல்வதற்கு இங்கே நேரம் இடம் தராது. அந்த நேரத்துல சஹாபாக்களில் பலர் இப்படி எண்ணிக்கொண்டார்கள், என்று அவர்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. எப்படி 12,000 பேர் நம்ம இருக்கிறோம், இந்த சிறு கூட்டம் எப்படி ஜெயிக்க போகிறது? பெருமிதம் கொண்டார்கள். பாருங்க, போர்க்களம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நடத்தப்படுகிற போர்க்களத்தில் கூட சஹாபாக்கள்கிட்ட நமக்கு கூடுதலான எண்ணிக்கையில இருக்கிற பொழுது முஷ்ரிக்குகள்லாம் தொலைந்தானோ அப்படின்னு நினைத்தார்கள். அவ்வளவுதான், பெருமிதம் கொண்டார். எப்படி? லன் நகலிபல் யௌம மின் கில்லத்தின், குறைவான எண்ணிக்கையில அவங்க எல்லாம் முஷ்ரிக்குகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் நம்மகிட்ட வந்துட்டாங்க, 12,000 பேர் இருக்கிறோம், அவ்வளவு பெரிய அடிச்சு நொறுக்கி போடலாம் என்கிற பெருமிதத்தை அவர்கள் ஏற்படுத்தி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு போன ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்னடா இப்படி பேசுறாங்க? அல்லாஹ் வசனத்தையே இறக்குறான், ஒரு தோல்வி அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால ஹுனைன் போர்க்களத்தை நமக்கு ஒரு சின்ன பின்னடைவு, அதற்கு பிறகுதான் வெற்றி. வரலாறு போய் ஹுனைன் போர்க்களம் என்று போய் படித்து பாருங்கள். இந்த பயானோடு உங்களுக்கு அது மிக இன்னும் தெளிவாக கிடைக்கும். தோல்வி அடைந்து அதுக்கு பிறகுதான் அல்லாஹ் வெற்றியை கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? பெருமிதம் கொண்ட காரணத்தால். அல்லாஹ் சொல்றான், லக்கத் நஸரகுமுல்லாஹு ஃபீ மவாத்தின கஸீரா, அதிகமான போர்க்களங்களில் உங்களுக்கு இறைவன் வெற்றியை கொடுத்தாலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹுனைனை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது அஜபத்துக்கும் கசரத்துக்கும், உங்கள் அதிகமான எண்ணிக்கையை கொண்டு மமதை கொண்டீர்கள். சஹாபாக்களை பார்த்து சொல்றான், பெருமை கொண்டீர்கள். ஃபலன் துக்னி அன்கும் ஷைஆ, எந்தவித பயனும் உங்களுக்கு கொடுக்க இல்லையே. அந்த பெரும் கூட்டம் 12,000 சஹாபாக்கள் இருந்து உங்களுக்கு ஏதாவது பயனளித்ததா? வதக்கத் அலைக்குமுல் அர்து பிமா ரஹ்பத், அவ்வளவு விசாலமான இடம் இருந்தும் கூட உங்களுக்கு நெருக்கடி ஆகிவிட்டது. சும்மா ஒல்லைத்தும் முதுபிரில், நீங்க எல்லாம் புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பித்துட்டீங்கல்ல. அப்பதான் ரசூலுல்லாஹ் அந்த படைக்குள் நுழைறாங்க, நமக்கு தோல்வி கிடைத்து விடுவே என்கிற நிலை வருகிற பொழுது ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அந்த தொடர் வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹ் உள்ள போய் அப்புறம் அதுக்கு பிறகு மற்ற சஹாபாக்கள் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. இல்லைன்னா ஒரு சிறிய அளவு பின்னடைவு ஏற்பட்டது. எதற்கு தெரியுமா? பெருமிதம் கொண்டார். எவ்வளவு கூட்டம் இருக்குது, அவர்களை அடக்கி விடலாம் என்று நினைச்சார். கூட்டத்தின் எண்ணிக்கையை வைத்து முடிவெடுக்காதீர்கள், அது ஒரு காலமும் பயனளிக்காது. எந்த சூழ்நிலையிலும் பெருமை மமதை ஒரு காலமும் வெற்றியை கொடுக்காது. அது ஹுனைன் போர்க்களத்தில் அல்லாஹ் படிப்பனையாக காமித்திருக்கான். ஹுனைன் போர்க்களம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அங்க வந்திருக்கிறார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி. கொஞ்சம் அப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? ஆனாலும் அல்லாஹ் கண்டிக்கிறான், ஒரு முஸ்லிம் கிட்ட அந்த வார்த்தை வரக்கூடாது. நாங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம், இன்னைக்கு இஸ்லாம் ஜெயிச்சிருச்சு, இவர்கள் எல்லாம் இல்லாமல் ஆக்கி விடலாம் என்கிற எண்ணிக்கை
நம்பிக்கையின் அடிப்படையில் வார்த்தைகளை சொல்லாதீங்க. அல்லாஹுடைய ஃபியதில்லாஹ், ஏனென்றால் அவன் தான் மாலிக்குல் முல்க், அவன் கையில் அவன் தான் மௌலானா. எனவே உங்கள யாரும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க உங்களை உத்து பார்த்தால் அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு அசிங்கம், அவ்வளவு மோசம், அவ்வளவு பாவங்கள் சுமந்து கொண்டு ஒவ்வொருவர்களும் அப்படித்தான் இருக்கும். என்ன பெருமை வாழுகிறது? யோசித்து பார். நீ மரணித்து விட்டால் மண்ணுக்குள் வைக்கிற பொழுது உன்னுடைய உடைமை மண்ணு திண்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடு, அவ்வளவுதான். இதில் என்ன பெருமை இருக்கிறது? அடுத்தவனை இழிவாக நினைப்பதற்கு உனக்கு தகுதியை யார் கொடுத்தது? இதைத்தான் அல்லாஹ் இங்க கேட்கிறான். எனவே தான் இஸ்லாம் பெருமிதம் கொள்வதை தடுக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட மோசமான பெருமிதத்தில் இருந்து நம்மை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, யாரையாவது நம்ம புகழ வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒருவர் ஒரு புகழுக்குரியவரா இருக்கிறார், அவர் புகழணுண்டா மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒருவர் ஒரு மனிதரை புகழ்கிறார். ரசூலுல்லாஹ் பக்கத்தில் இருந்த இந்த மனிதர் இப்படி சிறப்புகள் அப்படிலாம் சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வைலக் கதஅத உன்க சாஹிபிக்க, உன்னுடைய நண்பரின் கழுத்தை துண்டித்து விட்டாய். அவர் அங்க இல்ல, அவர் எங்கேயோ இருக்கிறார். அவரை பற்றி புகழ்ந்து தள்ளுறார் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனுஷனுடைய கழுத்தை நீ துண்டாக வெட்டி விட்டாய். ஒரு தடவை இல்ல, 2 தடவை இல்ல, 3 தடவை மடக்கி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு அப்ப யாரையுமே நம்ம புகழக்கூடாதா? புகழலாம். மங்கான மின்கும் மாதிகன் அகாஹு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கிறாங்க. நீங்க யாரையாவது அவருடைய செயல்களை பார்த்து பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இருந்தால் பாராட்டுங்க, தப்பு இல்லை. ஆனா நீங்க எப்படி சொல்லணும்னா, அஹசிபு ஃபுலானன் வல்லாஹு ஹசீபு, இந்த மனுஷர் நல்லவர் என்று நான் நினைக்கிறேன், கருதுகிறேன், அல்லது இந்த மனுஷன் நல்ல வேலையைத்தான் செய்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் அந்த விஷயத்தில் தெரிந்தவனாக இருக்கிறான். ஒலா உஸக்கி அலல்லாஹி அஹதன், அல்லாஹ்வை முந்திக்கிட்டு நான் யாரையும் நான் இப்படி தூய்மைப்படுத்தக்கூடியவனாக இருக்க மாட்டேன் என்று இப்படி வேண்டுமானால் சொல்லிக் கொடு. ஒரு ஆளை புகழ இன்னும் அது என்ன சொல்றாங்க, இங்கான ஏலமு தாலிக்க மினுகு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமானால், அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல பண்பை பற்றி உங்களுக்கு தெரியுமானால், நீங்க அவரை பற்றி புகழ வேண்டும் என்று இருந்தால், இந்த பண்பு அவர்கிட்ட நல்ல பண்பாக இருக்கிறது, இதை நான் அவருடைய விஷயத்துல அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான், யாருக்கும் நான் யாரையும் தூய்மைப்படுத்தக்கூடாது, தூய்மைப்படுத்த முடியும். தஸ்கியா இன்னைக்கு பாக்குறோம், சவுதியில எல்லாம் பணி செய்யக்கூடியவங்களுக்கு தஸ்கியா கொடுப்பாங்க. நீங்க இத்தனை வருஷம் தாவால இருந்தீங்க, உங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்குது எல்லாத்தையும் எழுதிடுவாங்க. எழுதிட்டு கீழே இந்த வாசகத்தை போடுவாங்க, நாங்க யாருக்கும் யாரையும் தூய்மைப்படுத்துவதற்கு முடியாது, அனைத்தையும் அல்லாஹ் தெரிந்தவனா இருக்க, எங்களுக்கு தெரிந்த வரைக்கும் இதை எழுதியிருக்கிறோம். அப்படிதான் கொடுப்பான். அதுக்கு பேர் தான் தஸ்கியா. அப்போ ஒருவரை பற்றி புகழ்ந்து சொல்ல வேண்டுமானால் இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தர்றாங்க. அது அல்லாம சும்மா இல்லாத பொல்லாதவைகளெல்லாம் சொல்லி பிறரை அப்படியே உயரத்தில் வைப்பதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரி, இப்போ அந்த பண்பு நம்மகிட்ட இருக்குதா? குறைவான நேரத்துல சொல்லி பிடிக்கணும். அந்த பண்பு, அந்த கெட்ட பண்பு நம்மகிட்ட இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில எளிய வழிகளை உலமாக்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். எந்த பண்பு நம்மகிட்ட இருக்கக்கூடாதோ, பெருமிதம் கொள்ளுதல் இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு இருக்குதா இல்லையா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இந்த அந்த பண்புடையவர்கள்ட்ட இந்த நிலை இருக்கும். யாருக்கிட்ட எல்லாம் இந்த நிலை இருக்குதோ தங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒன்று, எப்ப பார்த்தாலும் எல்லா இடத்திலும் தன்னையே முன்னிறுத்துவார்கள். அப்படி யாராவது நிறுத்துறீங்களா? என்கிட்ட அந்த பண்பு இருக்குதா அப்படின்னு ஒத்துப்பாரு. ஆமா, போற இடத்தெல்லாம் என்னதான் நான் முன்னிறுத்துறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்கள்கிட்ட பெருமிதம் கொள்ளுதல் என்கிற மோசமான பண்பு இருக்கிறது. உடனே அதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். ஒன்று. இரண்டாவது, யாருடைய உங்களுக்கு யாராவது அறிவுரை சொன்னால் அறிவுரையை கேட்கிற பண்பு இருக்குதா? சில பேருக்கு அறிவுரை சொன்னா அறிவுரையில நாங்க கேட்க தயாரா இல்லைன்றோம். எல்லாத்துக்கும் எல்லாரும் அறிவுரை சொல்லணும்.
ஆனா யாரு அறிவுரையை கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறாரோ அப்படி ஒரு மனநிலை இருந்துச்சுன்னா அவர் கண்டிப்பா பெருமிதம் கொள்ளக்கூடியவரா இருக்கிறார். மூன்றாவது, பிறருடைய அசிங்கங்களை தவறுகளை உங்கள்கிட்ட சொல்லும் போது உங்களுக்கு சந்தோஷம் அளிக்குதா? அவன் இப்படியா அப்படியா ரொம்ப ஆர்வமா கேட்கிறது, அவன் அப்படியா அப்படியா அப்படின்னு ஆர்வப்பட்டு கேட்கிற அந்த மாதிரியான மனநிலை இருக்குதா? உடனே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். உண்மையை சொல்லுகிற பொழுது, நாலாவது, உண்மையை சொல்லுகிற பொழுது மறுக்கிற பண்பு இருக்கிறதா? உங்கள்கிட்ட பெருமிதம் இருக்குன்னு அர்த்தம். அடுத்த மனிதர்களை இழிவாக பார்க்கிற நிலை இருக்குதா? இவனா என்ன தெரிய போகலாம் மடப்பயலுக அப்படின்னு நினைக்கிற மாதிரி பண்பு இருக்குதா? அப்ப நம்ம கிட்ட மோசமான நிலை இருக்கிறார். அல்லது குடும்பம், கோத்திரம், எங்க குடும்பம் எப்படிப்பட்ட பாரம்பரியம் தெரியுமா அப்படியே என்று இப்படி ஒரு நிலை உங்களுக்கு வருகிறதா? அப்போ உங்களை உடனே மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட பெரிய நோய், ஈமானை அழிக்கிற நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போன்று ஏழாவது, உங்களுடைய அழகை கொண்டு பெருமிதம். வெளியில போனா என்ன அழகா இருக்கிற, என்னுடைய அழகையே நான் ரசித்துக் கொள்ளுதல், இப்படி ஒரு பண்பு வருகிறதா? மாற்றிக்கொள்ளுங்கள். இறுதியாக, பாவத்தை பற்றியே கவலைப்படாமல் இருக்கிறீங்களா? நான் செஞ்ச பாவமே எனக்கு மறந்து போச்சு அப்படின்னு நிலை இருக்குதா? அப்படி இருந்தால் மேல் சொன்ன இந்த தலைப்பில் இன்னைக்கு சொன்ன உஜ்ப் என்கிற மோசமான பெருமிதம் என்பது இருக்கிறது. இப்லீஸ் கிட்ட இருந்த அந்த பண்பு, யூத கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்த அந்த பண்பு, காரூன்ட்ட இருந்த அந்த பண்பு, ஃபிர்அவுன்ட்ட இருந்த அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே உடனடியாக இப்படிப்பட்ட நோயிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள இல்லைன்னா நம்முடைய ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு விடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னூன்.